welcome to NDA Defense Institute. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது LCM and HCF ஓட சாப்டர் பத்தி பார்க்க போறோம். சோ நம்ம LCM HCF க்கு சீரிஸ் போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அந்த மாதிரி நம்ம சீரிஸ் போடலாம். இந்த வீடியோல நம்ம LCM ஓட பேசிக்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். LCM னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கணும், என்ன மெத்தட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம LCM கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வந்து LCM HCF சாப்டர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு வந்து ஃபேக்டர்ஸ் தான் என்ன, ரெண்டாவது வந்து மல்டிபிள்ஸ். ஓகே, so the first thing factors. So what is the meaning of factors, how to find the factors? Second thing, multiples. What is the meaning of multiples and how to find the multiples? Okay, so here factors na, first of all, it is just a set of numbers which exactly divides the given number. I have given the definition தான் கொடுத்திருக்கேன், பட் நீங்க definition memorize பண்ண வேண்டாம், just for understanding definition கொடுத்திருக்கேன். factors na ஒரு particular set of numbers. Okay, சில numbers ன்னு சொல்லலாம், அந்த numbers எல்லாம் exactly divides given number. Okay, ஒரு given number இருக்கு, let's say 12 ன்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். So இந்த 12ன்ற நம்பரை எந்த நம்பர் எல்லாம் டிவைட் பண்ணமோ அதுதான் factors. That is called factors. Okay, so exactly divides. What is the meaning of exactly divides? Exactly divides na, when you are dividing some number with the some particular number with a given number na, you will get remainder as a zero. So உங்களுக்கு zero remainder வரும்போது அது எல்லாமே exactly divides ன்னு சொல்லலாம். So இப்போ நான் வந்து 12 ஓட factors எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா, so எந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12 கிடைக்கும்னா 1 into 12. So 1 into 12 में 12 தான். So 1 ஆல 12 டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். 12 ஆல 12 டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். Then 2 into 6. So 2 ஆல டிவைட் பண்ணாலும் எனக்கு exactly divisible, 6 ஆல டிவைட் பண்ணாலும் exactly divisible. Then 3 into 4. So 3 ஆலயும் 12 டிவைட் பண்ணா 4 ஆலயும் 12 டிவைட் பண்ணலாம். Then அதுக்கு அப்புறம் again 4 into 3. So 4 ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணியாச்சு. So இந்த பிளேஸ்ல நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். So further எந்த நம்பருமே divisible ஆகாது. Again 6 into 2, again 12 into 1. So repeated numbers வரும்போது you can stop in this place. So இப்போ factors of 12 என்னது, இந்த set of numbers, அதாவது 1 2 3 4 6 and 12. So these are the factors of 12. Okay, so I hope you have understood the meaning of the factors and how to find the factors, right? So factors na some set of number which exactly divides the given number. Inga given number என்னது 12 தான் given number. Okay, so இதுதான் factors. Second வந்து multiples. So what is the meaning of the multiples? Multiples na, it is a set of number which are exactly divisible by, not divided by, divisible by the given number. See, simply உங்களுக்கு இந்த meaning புரியலனா, multiples na நீங்க simply tables ன்னு சொல்லலாம். Okay, just a tables. Okay, so multiples of 5 சொன்னா 5 table, multiples of 3 சொன்னா 3 table. So multiples na simply tables பத்தி சொல்றாங்க, அதுதான் multiples. Okay, here இந்த வீடியோல நம்ம வந்து முதல்ல LCM, இந்த part 1 வீடியோல LCM பத்தி ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். part 2ல நம்ம HCF போலாம். So HCF, நீங்க LCM HCF நாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். LCM stands for least common multiple. Okay, so LCM na least common multiple. HCF na highest common factor. Highest common factor. Okay, so இப்போ நான் LCM ஓட definition, I mean LCM stands for சொல்லிட்டு, HCF stands for சொல்லிட்டு, so least common multiple, HCF ka highest common factor. So இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபேக்டரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம், மல்டிபிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்ட்டு. ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து HCF கான்செப்ட்க்கு வரும், மல்டிபிள்ஸ் வந்து LCM கான்செப்ட்க்கு வரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து LCMனா என்ன, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் LCM? ஆக்சுவலி உங்களுக்கு டெஃபினிஷன் தேவையில்லை. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, லைக் உங்களுக்கு அஃப்கேட்டா இருந்தாலும் சரி, சிடிஎஸ் இல்லை சம் அதர் எக்ஸாம்ஸ், டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், வாட் எவர் இட் இஸ், எதா இருந்தாலுமே யூ ஆர் நாட் கோயிங் டு லேர்ன் த டெஃபினிஷன். யூ ஹாவ் டு நோ what is LCM, what LCM stands for, how to find the LCM. உங்களுக்கு இத பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस வரும், not definition, but still I am giving, if you want to know you can note it. So LCM னா என்னது, இது 2 or more number. LCM எப்பவுமே 2ல இருந்து more than 2 numbers தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். which given numbers is the least number. So already you know LCM, அந்த நேம்லயே உங்களுக்கு தெரியும் least. So least number to be exactly divisible by. Why divisible by? Multiple, because M stands for another multiple. அதனால நம்ம மல்டிபிளோட டெஃபினிஷன்லயே பார்த்திருப்போம் divisible by each of them. ஓகே, சோ இது உங்களுக்கு வேணா எடுத்துக்கோங்க, பட் டெஃபினிஷன் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ வந்து LCM என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நான் 3 மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு LCM வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத சொல்லி தர போறேன். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், செகண்ட் மெத்தட் லாங் டிவிஷன் மெத்தட், தேர்ட் மெத்தட் வந்து ஜெனரல் மெத்தட். ஜெனரல் மெத்தட்னா எப்படி சொல்றது, ஜெனரல் மெத்தட்னா நீங்க வந்து LCMனா இதுதான்,
இதுதான் எல்சிஎம், இதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் ஜென்ரல் மெத்தட். பட் மோஸ்டா ஜென்ரல் மெத்தட் வந்து நம்ம எக்ஸாம்ஸ்ல அப்ளை பண்ண வேண்டாம். த ரீசன் நான் உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது நான் ரீசன் சொல்றேன். ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு தான் ஜென்ரல் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். சில செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து ஜென்ரல் மெத்தட் ஸ்டில் யூஸ் பண்ணலாம், பட் பிட் லென்த் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு த அதர் டூ மெத்தட்ஸ், ஜென்ரல் மெத்தட் வந்து சில டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு டைம் கன்சியூமிங், பட் ஜென்ரல் மெத்தட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ ஃபோர்த் மெத்தட் ஷார்ட்கட் மெத்தட்னு ஒன்று இருக்கு. பட் ஷார்ட்கட் மெத்தட் நான் மோஸ்டா டீச் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் வந்து டீச் பண்றேன். எதுக்கு நான் ஷார்ட்கட் மெத்தட் டீச் பண்ண மாட்டேன்னா, ஒரு சில நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஷார்ட்கட் மெத்தட் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்க 2 டிஜிட் நம்பர் வர கொஸ்டின்ஸ்க்கு பிரைம் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து 3 டிஜிட் நம்பர், அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது உங்களோட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகாம போகும். ஓகே, மற்றபடி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஷார்ட்கட் ஒர்க் ஆகும். ஸோ அதனால நான் ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டான்றதுக்காக நான் அதை டீச் பண்ண மாட்டேன். ஓகே, மற்றபடி உங்களுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன், லாங் டிவிஷன் எல்லாமே உங்களுக்கு சிம்பிளா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எல்லா 3 மெத்தடையும் பார்த்துடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் மெத்தட் போயிடலாம். ஏன்னா ஜென்ரல் மெத்தட்ல தான் எல்சிஎம்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் மெத்தட்ல ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். டைரக்டா நான் கொஸ்டினை வச்சு டீச் பண்ணிடுறேன். ஸோ ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 4, 8, 12 and 24. So these are the number which I have taken. Okay, so I'm going to take the LCM for 4, 8, 12 and 24. First of all, general method la LCM, M stands for what? Multiples. M நாலே நம்ம என்ன சொல்லிட்டோம்? Multiples ன்னு சொல்லிட்டோம். So நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஒரு நம்பருக்குமே இந்த 4 ஓட மல்டிபிள்ஸ் என்ன, 8 ஓட மல்டிபிள்ஸ் என்ன, then 12 ஓட மல்டிபிள்ஸ் and 24 ஓட மல்டிபிள்ஸ். I'm going to take the multiple, some list of multiples. நீங்க உடனே யோசிக்கலாம், மல்டிபிள்ஸ்னா அப்படி எண்ட் இருக்கு, டில் எண்ட் மல்டிபிள்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? நோ, நாட் லைக் தட். சும்மா கொஞ்சம் நம்பர் மட்டும் எடுத்து நம்ம ஜஸ்ட் செக் பண்ணலாம். 4 ஓட மல்டிபிள்ஸ் என்னது? 4 டேபிள்ஸ். மல்டிபிள்ஸ்னாலே நான் டேபிள் சொல்லியிருந்தேன், கரெக்டா? ஸோ 4 டேபிள்ஸ். 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20, then 4 6s are 24, like that it will goes on. Okay, 4 7s are எழுதிறேன் 28, then 4 8s are 32, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், கரெக்டா? then 8 ஓட மல்டிபிள்ஸ் எடுக்கணும். LCM மல்டிபிள்ன்றதால மல்டிபிள்ஸ் எடுக்கிறோம். ஓகே, 8 ஓட மல்டிபிள் 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are 24, 8 4s are 32, 8 5s are 40, like that it will goes on. Okay, then for 12 எடுக்கும்போது 12 table. 12 1s are 12, 12 2s are 24, 12 3s are 36, like that it will goes on. 12 4s are 48, 5s are 60, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். 24 எடுக்கும்போது 24 1s are 24, 24 2s are 48, 24 3s are 72, like that it will goes on. So these are the multiples of 4, 8, 12 and 24. Somewhat கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எல்சிஎம் ஓட மீனிங் என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள். மல்டிபிள் எடுத்தாச்சு, லீஸ்ட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? லீஸ்ட்ன்ற நம்பரை வந்து சூஸ் பண்ண போறோம். ஸோ லீஸ்ட் காமனா இருக்க நம்பரை சூஸ் பண்ண போறோம். இந்த 4த்துல இருந்தோம். இதுல வந்து லீஸ்ட் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 4 தான். பட் அந்த 4 காமனா இருக்கா, எல்லா நம்பர்லயுமே காமனா இருக்கான்னு பார்க்கும்போது இதுலயும் 4 இல்ல, இதுலயும் இல்ல, இந்த 24 அந்த லிஸ்ட்லயும் 4 இல்ல. ஸோ 4 நம்ம அவாய்ட் பண்ணிரும். The next least number வந்து என்னது? 8. So 8 காமனா இருக்கான்னு செக் பண்ணும்போது இதுல இருக்கு, பட் அதர் 2 set of numbersல இல்ல. So அதையும் நம்ம இக்னோர் பண்ணிரும். Then 12 செக் பண்ணும்போது 12 இதுல இருக்கு, பட் அதர் 2 thingsல 12 இல்ல. So we are ignoring 12 also. The next small number 16, but other two thingsல 16 இல்ல. So eliminate. Then 20 இல்ல. Then 24 next least number 24 இங்க இருக்கு. So 8லயும் இருக்கு. Then 12லயும் இருக்கு, 24 listலயும் இருக்கு. So 24 is the least common multiples. புரிஞ்சுதா? So உங்களோட LCM ஓட வேல்யூ என்னது? So LCM is equal to what? 24. So இதுதான் ஆக்சுவலா LCM. LCMனா என்னன்னா, ஜெனரலா மல்டிபிள்ஸ் நம்பரோட மல்டிபிள்ஸ் எடுத்துட்டு லீஸ்டான காமன் நம்பரை எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான் LCM. வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணியுமே நீங்க எக்ஸாம்ல சால்வ் பண்ணலாம். பட் நான் ஏன் வந்து ஜென்ரல் மெத்தட் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்னா, சம்டைம்ஸ் இங்க வந்து உங்க நம்பர்ஸ் ஆர் சோ சிம்பிள், லைக் 4, 8, 12, 24 just a small number. In case if you have a 3-digit number, let's say find the LCM of 125, find the LCM of 340, 25 or 340, then 1000, something like that. So இந்த மாதிரி ஒரு 3-digit number 4-digit நம்பர்லாம் கொடுத்துட்டாங்கன்னா
ரொம்ப ரொம்ப லென்த்தியா உங்களுக்கு மல்டிபிள்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க காமன் நம்பர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இட் வில் கீப் ஆன் கோயிங். கரெக்ட். இப்ப நம்பர்ஸ் வந்து நம்ம ஜென்ரலா 5 டேபிள்ல போற நம்பர்ஸா கொடுத்ததால நீங்க ஈஸியா 5 தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள் சொல்லிடுங்க. இன்கேஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு வரும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சால்வ் த ஜெனரல் மெத்தட் டியூரிங் த எக்ஸாம் டைம். But you should understand what is the general, what is LCM, how it works out. That's it. Okay. So this is general method. General method works for only the simple and easy numbers. Okay. Not for the difficult numbers because it will be time consuming. Okay. So general method, I hope everyone understood. Second method வந்து prime factorization method. Actually na prime long division then general சொல்லிருந்தா. But solve பண்ணும்போது general solve பண்ணிட்ட first because you have to understand. ஸோ இப்போ வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு படி போடணும் அப்படின்னா எப்படின்றது பார்க்கலாம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் முதல்ல நான் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து ஆல்ரெடி எல்சிஎம் ஹெச்எஃப்லாம் லேர்ன் பண்ணியிருப்போம். நீங்க எல்லாம் லேர்ன் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு இந்த எல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த எல் மெத்தடு தான் வந்து நம்ம ஸ்கூல்ல டீச் பண்ணும்போது பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த எல் மெத்தட் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் கிடையாது. அதோட ஆக்சுவல் நேம் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் சொல்லுவாங்க. ஓகே. பட் ஜென்ரலா நான் லேர்ன் பண்ணும்போதும் சரி, இப்ப நீங்க படிக்கும் போதும் சரி, ஸ்கூல்ஸ்ல மோஸ்டா இந்த மெத்தடை தான் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இந்த மெத்தட் தான் ரொம்ப சிம்பிள். அதனால இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிள் கூட, அதனால இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இதோட நேம் வந்து ஆக்சுவலா லாங் டிவிஷன் மெத்தட். பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுன்றது நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சேம் கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இந்த வேர்ட்லயே இருக்கு. சி, அந்த வேர்ட்லயே பிரைம்ன்ற வேர்டு இருக்கு. ஓகே. ஸோ பிரைம் நம்பர்ஸ், பிரைம் மீன்ஸ் பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பிரைம் நம்பர்ஸ்னா என்ன ஆக்சுவலானது. a number which is divisible by number 1 and the same number itself. அந்த டைப் ஆஃப் நம்பர்லாம் தான் வந்து பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்ப பிரைம் நம்பர்ஸ் படி பார்த்தோம்னா இந்த 4க்கு என்னென்னலாம் நான் பிரைம் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4 கிடைக்கும். ஓகே. ஸோ என்னென்னலாம் நம்ம பிரைம் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4 கிடைக்கும் அப்படின்னு யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம், 4னா 4 into 1, 2 into 2 அப்படிலாம் சொல்லுவோம். பட் 4 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். கரெக்டா? அப்ப நான் பிரைம் நம்பர்ஸ் படி போகணும். ஸோ இப்போ 4 வந்து என்னென்ன பிரைம் நம்பர்ஸ்லாம் நான் பண்ணலாம் பாத்தீங்கன்னா 2 into 2. 2 is a prime number. கரெக்டா? அது ஈவன் நம்பரா இருந்தாலுமே 2 வந்து divisible by 1 and 2 is divisible by itself. No other number will divide 2. அதனால 2 is a prime number. So 2 நான் வந்து மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிடும், 4 கிடைச்சிடும். This is the first step. அதை எழுதிட்ட உடனே அந்த நம்பர்ஸ்ல அதை எடுத்து பவர் டேர்ம்ஸ்ல நீங்க எழுதிடணும். ஓகே. பவர் டேர்ம்ல எழுதிங்கன்னா which is 2 power 2. கரெக்ட். தென் 8 வந்து ஒரு நாட் அ பிரைம் நம்பர். ஸோ நான் அதை பிரைம் நம்பர்ல கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், 4 into 2 8. பட் 4 வந்து என்னது பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ அதை 4 அகைன் நான் வந்து கன்வெர்ட் பண்றேன். அப்போ எப்படி வரும், 2 into 2 வந்து 4, 4 into 2 வந்து 8. So again 2 லாம் prime number. So 2 power 3 is 8. Correct? Then 12 is not a prime number. So 12 நான் convert பண்ணா 4 into 3 12 ன்னு சொல்லலாம், இல்ல 6 into 2 12 ன்னு சொல்லலாம். So 4 into 3 12 னா 4 again not a prime number. So 2 into 2 is 4. So 2 into 2 into 3. So இது எப்படி நான் பவர்ல கன்வெர்ட் பண்ணலாம், 2 power 2 multiply with 3 power 1. Okay. So next வந்து 24. இப்போ 24ன்ற நம்பரை வந்து நான் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், 24 வந்து அகைன் 8 into 3ன்னு சொல்லலாம். கரெக்டா? 8 into 3 or 12 into 2 anything. ஸோ 8னா என்னது, 2 into 2 தான் 8 into 3. ஸோ 24. இப்போ 2 எவ்வளோ 2s இருக்கு, 3 2 இருக்கு. ஸோ 2 power 3 into 3 power 1. அவ்வளோதான், நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபைனலா வந்து நான் எல்சிஎம் எழுதணும். எல்சிஎம்ன்ற வேல்யூவை நான் எழுதணும். இப்போ நான் எல்சிஎம் வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா, all the numbers with the highest power. I should take all the factors which I get out with the highest power. So all the factors na 2ன்ற factor இருக்கு, 3ன்ற factorம் இருக்கு. So நான் 2ன்ற factor எடுத்துக்கிட்டு, பட் அந்த பவர் வந்து எது எடுக்கணும், highest power தான் எடுக்கணும். அந்த 2ஓட highest power என்னது இங்க 3. So 2 power 3. Then multiply 3ன்ற நம்பருக்கு 3ஓட highest power என்னது, maximum 1 தான் இருக்கு. So 3 power 1. So 2 power 3 is 8 into 3 power 1 is 3, which is 8 into 3 is 24. So you got the LCM as 24. Okay. So இதுதான் prime factorization method. So இந்த மெத்தட் வந்து இந்த மெத்தடுமே வந்து நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க ஸ்டில் யூஸ் பண்ணலாம். பட் நான் எதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றேன்னா, இதுவுமே கொஞ்சம் ஈஸி நம்பர்னா நீங்க ஈஸியா வந்து பிரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்துடலாம். இதுவுமே ஒரு 3 digit 4 digit நம்பர்னா பிரைம் ஃபேக்டர்ஸ் எடுக்க
ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டைப் ஆஃப் பிரைம் ஃபேக்டரைசேஷன் கொஸ்டின் நீங்க எப்போ எடுக்கலான்ற மாடல் கொஸ்டின் நான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது மட்டும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. இல்ல ஜென்ரலா கேட்கறாங்கன்னா இந்த மெத்தடை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் இந்த மெத்தட் தான் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க இதையுமே யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் பிகர் நம்பர் வரும்போது ப்ளீஸ் அவாய்ட் இட். ஓகே, யா. ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லயே அகைன் 8க்கு பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னது 2 into 2 into 2 into 3. அப்போ வந்து என்ன வரும்? ஸோ 2 power 3 into 3 power 1. Then for 15க்கு 5 into 3. Okay, so 5 power 1 into 3 power 1. Then for 24 2 into 8 into 3, so which is 2 into 2 into 2 into 3, which is 2 power 3 into 3 power 1. இப்போ வந்து நான் LCM எழுதணும். LCM எப்படி எழுதுவோம்? I have to take all the numbers with highest power. Okay, so least common multiple, so அது அப்படியே ஆப்போசிட் நினைச்சுக்கோங்க. highest power. all the number na 2 னு ஒரு நம்பர் இருக்கு, 3 னு ஒரு நம்பர் இருக்கு, 5 னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? சோ 2 எடுக்கணும், 3 எடுக்கணும், 5 எடுக்கணும். பட் with the highest power. 2 ஓட highest power என்னது 3. 3 ஓட highest power 1. 5 ஓட highest power 1 தான். சோ 2 ஓட highest power 3 என்னது 8 into 3 into 5. So 8 into 5, which is 40. 40 into 3, which is 120. Okay, so உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நார்மலா கொஸ்டின் சிம்பிளா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். 3 digit 4 digitலாம் அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி கொஸ்டினுக்கு கண்டிப்பா நீங்க இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த டைம்ல போயிட்டு நீங்க வந்து ஷார்ட் கட்டோ இல்ல வந்து இந்த ஜெனரல் மெத்தடோ இல்ல வந்து லாங் டிவிஷன் மெத்தடோ யூஸ் பண்ணீங்கன்னா பிட் டிஃபிகல்ட். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு கம்பல்சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம யூஸ்வலா LCM சால்வ் பண்ணோம். LCMனா என்னது? ஸோ இது ஒரு செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க, இது ஒரு செட் ஆஃப் நம்பர் அண்ட் இது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ LCMனா என்னது? we have to take all the number. எல்லாமே வந்து ஆல்ரெடி பவர்ஸ்ல தான் இருக்கு. இதுவும் பவர்ல இருக்கு, எல்லாமே பவர்ஸ்ல தான் இருக்கு. பவர் எதுவுமே இல்லைன்னா பவர் 1ன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ எல்லாமே பவர்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருந்தாங்க, நம்பர் பவர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி LCM கண்டுபிடிச்சோம். பட் இந்த கொஸ்டின்ல டைரக்டா அவங்க கொடுத்துருக்கிறதே என்னத்துல கொடுத்துருக்காங்க? பவர்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க இந்த டைப் லேர்ன் பண்ணலன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இதை ஒண்ணுமே என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க LCM கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் அந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் டீச் பண்ணிட்டு. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின், பவர் கொஸ்டின். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது ஒரு செட் ஆஃப் நம்பர், இது ஒரு செட் ஆஃப் நம்பர், இது ஒரு செட் ஆஃப் நம்பர். இப்போ செட் ஆஃப் நம்பர்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? காமன் ஆல் த நம்பர், எல்லா நம்பருமே எடுத்துட்டு ஹையஸ்ட் பவர் போடுவோம். எல்லா நம்பருமே இருக்கான்னு பார்த்தா 2 ஒரு நம்பருக்கு, 3 ஒரு நம்பருக்கு, 5 ஒன்னு இருக்கு, 7 இருக்கு, அப்புறம் 2 3 5 7 11 ஒரு நம்பர் இருக்கு. அவ்வளவுதான். கரெக்டா? சோ LCM பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பருமே எடுத்துக்கணும். 2 எடுத்துக்கணும், 3 எடுத்துக்கணும், 5 7 11. சோ எல்லா நம்பருமே எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பவர் எடுக்கணும்? ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். இல்ல ஹையஸ்ட் பவர் 2க்கு எது? இங்க 3, இங்க 4 அண்ட் அங்க 1. சோ 2 ஓட ஹையஸ்ட் பவர் என்னது? 4. தென் 3க்கு வந்து ஹையஸ்ட் பவர் இங்க 1 2 3. சோ 3 ஓட ஹையஸ்ட் பவர் 3. தென் 5 ஓட ஹையஸ்ட் பவர் இங்க 2, இங்க 1, அங்க 4. சோ 5 ஓட ஹையஸ்ட் பவர் 4. 7 ஓட ஹையஸ்ட் பவர் 2, இங்க 1, இங்க 2 இருக்கு. சோ 2. 11 ஓட ஹையஸ்ட் பவர் 11 ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. சோ பவர் 1. சோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு LCM வேல்யூ கிடைச்சிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில டைம்ஸ் 2 power 4 என்ன, 3 power 3 என்ன, 5 power 4 எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு LCM வேல்யூ கிடைச்சிடும். சில ஆப்ஷன்ஸ்ல வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஆப்ஷன்ஸே டைரக்டா எப்படி வச்சிருப்பாங்கன்னா இதையே தூக்கி அப்படியே ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C, ஆப்ஷன் D. சோ அந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா இருந்துரும். கரெக்டா? புரிஞ்சுதா? சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக நான் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இந்த மெத்தட் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு ஃபார் திஸ் டைப் ஆஃப் क्वेश्चंस only. ஓகே, see the fourth one also question வந்து கொஞ்சம் algebraic expressionல எடுத்திருக்கேன். algebraic expression தான் comes with a variable, right? so இங்கேயும் நான் இப்ப LCM கண்டுபிடிக்கணும். இது ஒரு செட் ஆஃப் நம்பர், இது ஒரு செட் ஆஃப் நம்பர். so நம்பரோ வேரியபிளோ whatever it is, I have to take all the things. okay, so வேரியபிள்ல எல்லா வேரியபிளுமே எடுக்கணும். so A ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, B ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, C ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. இப்போ I have to take the highest power. highest power A க்கு என்னது? 2 or 3 or 3.
B க்கு highest power இங்க 3 இருக்கு இங்க 1 இருக்கு so 3. C க்கு highest power இங்க 1 இருக்கு இங்க 4 இருக்கு so 4. So answer for the LCM is A cube B cube C power 4. That's it. Okay, so இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா prime factorization மெத்தட் இந்த மாதிரி பவர் क्वेश्चंसக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்மால் क्वेश्चंसக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் bigger digitக்கு நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட் மெத்தட் அதாவது லாங் டிவிஷன் மெத்தட். லாங் டிவிஷன் மெத்தட்னா என்னது? அந்த எல் மெத்தட் which is generally used ஜெனரலா ஸ்கூல்ஸ்ல இல்ல மேபி நீங்க உங்க ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நீங்களும் இதுல சால்வ் பண்ணிப்பீங்க. the reason is less time consuming. ஓகேவா, நீங்க அந்த மெத்தட்ல கம்பேர் பண்ணும்போது இது டைம் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கும். ஓகே, so long division method na it's actually this L method, correct? so ipo na vandu indha method la solve panni paaka poren 4 8 12 24. so L method na enna actually na எல்லா நம்பர்ஸுமே போட்டுட்டு LCMO HFO whatever it is எல்லா நம்பர்ஸுமே போட்டுட்டு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா 4 8 12 24 இருக்கு, இதுல ஏதாவது எல்லா நம்பருமே ஏதாவது ஒரு காமன் டேபிள்ல டிவைட் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். எல்லா நம்பருமே அப்படி எல்லா நம்பருமே டிவைட் ஆகல, ஏதோ ஒரு 2 நம்பர் தான் டிவைட் ஆகுனாலும் பரவாயில்ல, இல்ல எனக்கு ரெண்டுமே ஆகல எல்லாமே டிஃப்ரெண்ட் டேபிள் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னா நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். எப்படி சால்வ் பண்ணணும்னா இதுவுமே ஏன் உங்க ஸ்கூல்ல வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு இதை உங்களுக்கு டீச் பண்ணிருப்பாங்கன்னா the reason is நீங்க அந்த நம்பர் நீங்க சூஸ் பண்றீங்களா அது எல்லாமே பிரைம் நம்பர்ஸா இருக்கணும். டைரக்டா நீங்க எந்த நம்பர் போக கூடாது, அதர் தென் பிரைம் நம்பர்ஸ் போக கூடாது. ஈவன் தோ இந்த 4 8 12 24 எல்லாமே எதுல வருது? 4 டேபிள்ல வருது. அதனால நீங்க டைரக்டா என்ன பண்ணக்கூடாது? 4 டேபிள்ல போக கூடாது. சோ நீங்க எல் மெத்தட் யூஸ் பண்ணாலுமே பிரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ பிரைம் நம்பர்ஸ் லைக் 2 3 5 7 11 அந்த மாதிரி நம்பர்ஸ் மோஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் ட்ரை பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் நம்பர்ல பாசிபிலிட்டி இருந்தா அதை வச்சுதான் நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ இங்க 2 டேபிள் பாசிபிள் இருக்கு, ஏன்னா 4 8 12 24 எல்லாமே 2 டேபிள்ல போகும். ஸோ நான் 2 டேபிள்ல ட்ரை பண்ணும்போது 4 will goes in a 2 table for 2 time, 8 வந்து 4 time, 12 வந்து 6 time, then 24 வந்து 12 time. இட்ஸ் உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் இல்லை, 2 ஓட எந்த நம்பர் இன்டூ பண்ணா 4 வரும், 2 ஓட எந்த நம்பர் இன்டூ பண்ணா 8 வரும், 2 ஓட எந்த நம்பர் இன்டூ பண்ணா 12 வரும். அப்படி இல்லைன்னா இந்த 2 வச்சு எல்லா நம்பருமே டிவைட் பண்ணி செக் பண்ணணும். 4 divided by 2 2, 8 divided by 2 4, 12 divided by 2 6, 24 divided by 2 12. அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஒன்னொன்னா சால்வ் பண்ணிட்டே வரணும். லாஸ்டா உங்களுக்கு எல்லா நம்பர்ஸுமே 1ன்ட்டு மாறுற வரைக்கும். ஓகேவா, ஸோ அகைன் 2 டேபிள்ல ஏன்னா எல்லாமே 2 டேபிள்ல போகும். 2 1 time, 2 time, 3 time, 6 time. ஸோ அகைன் 2 டேபிள்ல ட்ரை பண்ணலாம். 1 time, 1 time, 3 time. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் நீங்க 1ன்னு கிடைச்சிருச்சுன்னா அந்த 1 நீங்க என்ன பண்ணிடணும்? அப்படியே வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து 1ன்ற வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஸோ 3 இப்போ வந்து 3 வந்து 2 டேபிள்ல போகாது. ஸோ ஒரு நம்பர் வந்து அந்த டேபிள்ல போடலாம், அந்த நம்பரை எடுத்து அப்படியே கீழே போட்டுடணும். ஓகே, தென் 6 வந்து 2 டேபிள்ல 3 டைம். இப்போ வந்து 1 ஆல்ரெடி இந்த 2 இடத்துலயுமே கிடைச்சிருச்சு, இந்த 2 நம்பர் தான் பண்ண போறேன், அது ஆப்வியஸா 3 டேபிள்ல தான் போகும். ஸோ விச் இஸ் 1 and 1. இப்போ எல்சிஎம் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா மல்டிப்ளையிங் ஆல் த ஃபேக்டர்ஸ். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணோம். 2 into 2 is 4, 4 into 2 is 8, 8 into 3 is 24. அவ்வளவுதான். ஸோ மோஸ்டா இந்த மெத்தட் வந்து நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஆல்ரெடி நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் இது ஒரு மெத்தட்ன்றதால நானும் உங்களுக்கு டீச் பண்றேன். ஓகே, ஸோ இதுதான் லாங் டிவிஷன் மெத்தட். ஆல்வேஸ் டூ வித் த பிரைம் நம்பர்ஸ். டைரக்டா நீங்க இது 4ல போகும். அகைன் நான் எப்படியோ 2 into 2 4 தானே வரப்போகுது, நான் 4லயே ட்ரை பண்றேன்னா ப்ளீஸ் அவாய்ட் இட். ஓகே, ஷியரா தேர் வில் பி அ மிஸ்டேக். நீங்க ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா அந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸ் ட்ரை பண்ணாம ட்ரை பண்ணீங்கன்னா மிஸ்டேக் வந்துடும். ஓகே, எல்லா நம்பர்ஸுமே ஒர்க் அவுட் ஆகாது, அதுக்காக நீங்க ஆல்வேஸ் ட்ரை வித் த பிரைம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் ட்ரை பண்ணுவோம் லாங் டிவிஷன்ல. ஸோ 15 25 45. ஸோ இதை பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கும், இந்த நம்பர் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாமே 5 டேபிள்ல போற நம்பர். ஓகே, ஸோ 5 டேபிள்ல 15 goes for 3 time, 25 goes for 5 time, 45 goes for 9 time. அகைன் 3 and 9 வந்து காமனா இருக்கு. ஸோ 3 டேபிள் ட்ரை பண்றேன். 1 time, 5 போகாது 3 டேபிள்ல. ஸோ ஆஸ் இட் இஸ் 9 will be 3 time. ஸோ அகைன் 5 and 3 மட்டும் தான் இருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ 5 3 is a prime number. ஸோ டைரக்டா அவங்க இங்க ஒரு 5 3 இருக்கு, இங்க ஒரு 5 3 இருக்கு, ஸோ நான் அப்படியே 5 into 3 5 into 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? இதை மறந்துடுவாங்க, இதை மல்டிப்ளையே பண்ண மாட்டாங்க, இதை மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்றதுக்காக தான் 1 வரைக்கும் பண்ண சொல்றேன். அது வந்து ரொம்ப டைம் கன்சியூம் ஆகாது, கரெக்டா? ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஸோ நீங்க 1 வரைக்குமே கண்டினியூ பண்ணுங்க. அகைன் 5 டேபிள்ல 1 1 3 as it is. அகைன் 3 டேபிள்ல 1 1 1. ஸோ 1 கிடைக்கிறதுக்கும் பண்ணிடுங்க. இப்போ நீங்க எல்லா நம்பரும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு
5 into 3 into 5 into 3. So 5 into 3 is 15. Then 225, I think. Yes, 225 is the answer. Okay, so 25 into 9 varum, so 225 is the answer. Okay, so I hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So மூணு மெத்தட் பார்த்தோம் இது வரைக்கும். One is general method, prime factorization method, long division method. So எந்தெந்த மெத்தட் எது எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஜெனரல் மெத்தட் பேசிக்காவே நான் சொல்லிட்டேன், நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஜஸ்ட் எல்சிஎம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஜெனரல் மெத்தட் கொடுத்தேன். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடும் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின், என்ன மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலான்றதும் சொல்லிட்டேன். அண்ட் லாங் டிவிஷன் மெத்தட் வந்து எவ்ரி கொஸ்டின், எல்லா கொஸ்டினுமே 4 டிஜிட்டோ 5 டிஜிட்டோ இல்ல 2 டிஜிட் எல்லா டிஜிட்டுமே நீங்க லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம எல்சிஎமோட பார்ட் 1 எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படிலாம் சால்வ் பண்ணணும்ன்றது பார்த்தோம். ஸோ பார்ட் 2ல வந்து நம்ம ஹெச்சிஎஃப் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல போடலாம். அண்ட் ஷார்ட்கட் வேணாலும் நீங்க போடுங்க. பட் ஷார்ட்கட் அகைன் சொல்றேன், ஒரு சில டைப் ஆஃப் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் வந்து டிஃபர் ஆயிட்டே இருக்கும். I hope this is useful for you. Thank you. Bye bye. Take care.